ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி நாளை திங்கட்கிழமை ஆடிப்பெருக்கு சுபதினம். அம்மனுக்கு மிகவும் உகந்த மாதமாக கருதப்படும். ஆடி மாதத்தில் நிறைய விசேஷ நாட்கள் உண்டு. அதில் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். நாடு செழிக்க, விவசாயம் செழிக்க, நாட்டு வளம் பெருக, நீர்நிலைகளை போற்றி வழிபடும் இந்த ஆடிப்பெருக்கு விழா நாளை திங்கட்கிழமை வருது. மற்ற எல்லா பண்டிகையும் நட்சத்திரம் திதி அடிப்படையில் கொண்டாடுவோம். ஆனால் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு மட்டும் நாளின் அடிப்படையில் தான் கொண்டாடுறோம். நதியை போற்று நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு. ஆடி மாதம் பருவமழை பெய்யும் காலம். இதனால் நீர்நிலைகள் நிரம்பி விவசாயத்திற்கு உயிர் கொடுக்கும். பஞ்சபூதத்தில் மிகவும் முக்கியமானது நீர். அந்த நீரிலிருந்தே உலக உயிர்கள் தோன்றுவதாக புராண கதைகள் உண்டு. மற்ற நாட்களில் வறண்டு இருக்கும் ஆறுகள் ஆடிப்பெருக்கின் போது பொங்கி பெருகி வரும். இவ்வாறு நீர்வளம் பெருகுவதை கொண்டாடும் நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு தமிழ் மக்களுக்கு மிகவும் முக்கியமான பண்டிகை. ஆடிப்பட்டம் தேடிவதுன்னு பழமொழியே உண்டு. ஆடி மாதத்தில் விவசாயிகள் நெல், கரும்பு போன்றவற்றை விதைத்தா தான் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும். நாளைக்கு ஆறு நதிகளின் கரையோரம் பிரார்த்தனைகள் செய்யப்படும். குறிப்பாக காவிரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் நாளாகவே ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுது. தீபாவளி அன்னைக்கு எப்படி கங்காதேவி எல்லா நீர்நிலைகளிலும் நிறைந்திருப்பாரோ அதுபோல் ஆடிப்பெருக்கின் போது காவிரி தாய் அனைத்து நீர்நிலைகளிலும் வியாபித்திருப்பதாக ஐதீகம். ஆடிப்பெருக்கு அன்று அதிகாலையில் குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். அதற்கு பின் ஆற்றங்கரையில் ஒரு இடத்தை தேர்வு செய்து அதில் இலை விரித்து அகல் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். மேலும் வெற்றிலை, எலுமிச்சை பழம் படைத்து கற்பூர தீபம் காட்டி வழிபட வேண்டும். சில பேர் வாழை இலையில் தீபம் ஏற்றி மங்கள பொருட்களை நதியில் மிதக்க விட்டு வணங்குவார்கள். அப்பொழுது காவிரி தாயை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். இது பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதோட வீட்டில் இருந்து கலவை சாதம், தயிர் சாதம் கொண்டு வந்து ஆற்றங்கரையில் அமர்ந்து குடும்பத்தோடு உண்டு மகிழ்வார்கள். அதில் தயிர் சாதம் ரொம்ப முக்கியமான இடத்த பிடிக்கும். தாலி சரடு மாற்றுதல். புதிதாக திருமணமான பெண்கள் ஆடிப்பெருக்கு அன்று தாலிக்கயிறை மாற்றிக்கொள்வார்கள். அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு தங்கள் தாலியில் உள்ள மஞ்சள் கயிறை நீக்கிவிட்டு புதிய மஞ்சள் கயிற்றை தங்கள் கணவன் கையால் கட்டிக்கொள்வார்கள். இதன் மூலம் மாங்கல்ய பாகியம் நீடிக்கும் என்பது ஐதீகம். கன்னிப்பெண்களுக்கு அம்மனை நினைத்து மஞ்சள் கயிறை கட்டிக்கொள்வார்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் விரைவில் அவங்களுக்கு நல்ல வரன் அமையும். சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று வேண்டிப்பாங்க. ஆடியில் இந்த நாள் மட்டும் விதிவிலக்கு. பொதுவாக ஆடி மாதத்தில் திருமணம் போன்ற எந்த வித சுப நிகழ்ச்சிகளையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு ஒதுக்கப்பட்ட மாதம். ஆனால் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மட்டும் நல்ல நேரம் பார்த்து நல்ல காரியம் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி, அதாவது நாளை திங்கட்கிழமை ஆடிப்பெருக்கு இருக்குது. இந்த விசேஷத்துக்கு மட்டும் திதி நட்சத்திரம் பார்க்குறது கிடையாது. இது மட்டும் நாளின் அடிப்படையில் கொண்டாடப்படுறோம். காவிரி தாயை நம்ம வணங்குறதுக்கு உகந்த நாள். நம்ம குடும்ப ஐஸ்வர்யத்துக்காகவும் நம்ம மாங்கல்ய பாக்கியத்துக்காகவும் விரைவில் கன்னிப்பெண்களுக்கு கல்யாணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேணும், அவங்கவுங்க வேண்டுதல் என்னவோ அதுக்காக நம்ம வேண்டிக்கலாம். தாலி சரடு மாற்றிக்க முக்கியமான நாள். இந்த நாளில் நம்ம தாலி சரடு மாற்றிக்கிட்டோம்னா நம்ம கணவனுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும், தீர்க்க சுமங்கலியாக இருக்கலாம். நிறைய பேர் புதுசாக கல்யாணம் ஆனவங்களை இந்த மாதிரி நீர்நிலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இன்றைக்கி தாலி பிரித்து கோப்பாங்க இல்லையா, அந்த விசேஷம் பண்ணுவாங்க. இது ரொம்ப சிறப்பு. இது போல் நம்ம போய் காவிரி அன்னையை வணங்கிட்டு எந்த நீர்நிலையில் வணங்கினாலும் அந்த நீர்நிலையில் காவிரி அன்னை வாசம் செய்வாங்க. நாளைக்கு இந்த ஆடி 18ஆம் பெருக்க மிஸ் பண்ணவே பண்ணாதுங்க. நம்ம குடும்ப ஐஸ்வர்யத்துக்காகவும் நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், நம்ம கணவன் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்ம வீட்டில் கல்யாணம் ஆகாத பெண்கள் இருந்தாலோ ஆண்கள் இருந்தாலோ அவங்களுக்கு விரைவில் நல்ல வரன் அமையணும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கணும், எல்லாத்துக்காகவுமே வேண்டிக்கலாம் கடவுள்கிட்ட. நம்ம அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தக்கன போய் கடவுள்கிட்ட வேண்டிட்டு வாங்க. மனசார கடவுளை கும்பிடுங்க. இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அவங்களோட தேவைக்கேற்ப அவங்கவுங்க மனசு குளிர எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கோங்க. எல்லோருக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. உங்களால் 4 வார்த்தை ஆறுதலாக பேச முடியும்னா நிச்சயம் பேசுங்க. உங்கள் வீட்டு பெரியவங்களை மதித்து நடந்துக்கோங்க. ஏன்னா நம்மளை பார்த்து பார்த்து வளர்த்தவங்க அவங்க மனசு கோணாமல் ஃபஸ்ட்டு நடந்துக்கோங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அப்போ தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். நம்ம வீட்டில் முன்னோர்களை வழிபடணும், குலதெய்வத்தை வழிபடணும். அப்படி வழிபட்டால் எந்த ஒரு தடைப்பட்ட காரியமும் தடை இல்லாமல் நடக்கும். நம்ம குடும்பம் சீரும் சிறப்புமாக நல்லபடியாக இருக்கும்.
எல்லோருக்கும் ஆடி 18ஆம் பெருக்கு நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.